சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் அபிஷியலா பிஜேபி கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. நிதின் நவீன் அவர்கள் அவங்களுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாதை இப்ப என்னவா இருக்க போகுது சார்? அவர் தனி இயக்கம் தொடங்க போறாரா, தனி கட்சியே தொடங்க போறாரா அப்படிங்கறது 12 மணிக்கு தெரிவிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தனி கட்சி தொடங்குற மாதிரி தான் பிளான் பண்றாரு. சோ கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்மள மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் விஜயை விட மற்றவங்களை விட அண்ணாமலை வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பார்க்காம, அண்ணாமலை வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில நேர்மையா இணைஞ்சிருப்பாங்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகம் வரணுங்கிறது தான் பிஜேபியோடைய கனவா இருந்தது. அந்த ஏறத்தாழ பாதியா விஜய் உடைச்சிட்டாரு. இப்ப மீதியை உடைக்கிற வேலையும் அண்ணாமலை பண்ண போறாரு. பட் போன தேர்தல்ல அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்காம தனியா சீட்டு 234 தொகுதிகள்லயோ அல்லது ஏதோ 1-2 பார்ட்டியோட அலையன்ஸில் வைத்து அண்ணாமலையை முன்னிறுத்தி நடத்தியிருந்தால் ரிசல்ட் அண்ணாமலைஜியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் 107 வந்திருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஏன்னா நாம விஜய்ங்கிற ஒரு 30 வருடமா தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுல பிரபலமான பெண்களின் வாக்குகளை கவரக்கூடிய ஒருத்தரை 20% மேல வாக்கு வாங்க மாட்டாருன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அது சாத்தியமானதுக்கு காரணம் ஒரு ஊர்லயும் இருந்த தேவாலயங்களும் ஒரு ஊர்லயும் இருந்த ஜப வீடுகளும் பல 100 வீடுகள் அதெல்லாம் வேலை செஞ்சு கரெக்டா கொண்டு வந்துருச்சு. பட் அந்த மாதிரி ஒற்றுமை பிஜேபிக்குள்ள இந்துக்களுக்குள்ள வருமாங்கிறது யாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். சோ அதனாலதான் போன தேர்தலில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், திமுக திரும்ப வந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிற அடிப்படையில தான் அமித்ஷா அதிமுகவோட கூட்டணி வைத்தாரு. பட் அண்ணாமலைக்கு அப்படி இல்லை, நீங்க புரிஞ்சுக்கல, எனக்கு தெரியும், நீங்க தனியா போட்டி போட்டிருந்தா நம்ம எங்கேயோ போயிருந்திருக்கலாம்ங்கிறது அவருடைய அபிப்பிராயமா இருந்தது. அவருடைய ஒப்பீனியனே இப்ப சொல்றாரு. நான் மட்டும் இருந்திருந்தா பிஜேபி நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாம மறுக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு உண்மையிலேயே பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களில் கூட அண்ணாமலை பேர் தெரியும். விஜயோடைய பெயர் எப்படி ஒரு நடிகரா தெரியுமோ அதை விட அண்ணாமலைங்கிற ஒரு பெயரை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக தெரியும். சோ அந்த வகையில நடந்திருக்கலாம். சோ இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி ஒரு ஆகாவளி, பிஜேபிங்கிற பேரை வைத்தா தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு திமுக சொல்லல, அதிமுக சொல்லல, சண்முகம் சொல்லல, முனுசாமி சொல்லல, செங்கோட்டையன் சொல்லல, அண்ணாமலை சொல்றார். அது மட்டும்தான் பிஜேபி இவ்வளவு நாளா அரசியல் செய்து சிபி ராதாகிருஷ்ணன், பொன்னாரு, இலா கணேசன் இப்படி பல பேர் செய்து கொண்டிருந்த அரசியலுக்கு கிடைச்ச ஒரு நல்ல பெயர். பிஜேபியும் ஒரு ஆகாவளி அப்படின்ற மாதிரி கொண்டாந்து விட்டாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். பிஜேபி 21 மாநிலத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இந்தியாவில 18 மாநிலத்துல சொந்த முதல்வர் வச்சிருக்கு. இப்ப அதனுடைய கான்சென்ட்ரேஷன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் இந்த முறை வெற்றி பெறறதுங்கிறது கொஞ்சம் பாதிக்கு பாதிதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால அவங்க கான்சென்ட்ரேஷன் அங்கதான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இவர் தனியா ஒரு பிராண்ட், இப்போ ஆச்சி மசாலா எல்லாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது கிறிஸ்துவருது அப்படின்னு சொல்லி ஆச்சி மசாலா மம்மி மசாலா அப்படின்னு ஒண்ணு தனியா கொண்டு அந்த கிறிஸ்துவ போர்வையிலிருந்து வெளில வர்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இதுவும் பண்ணிடலாம். மார்க்கெட்டிங் ஒண்ணு பண்ணலாம். அண்ணாமலை தனியா நிக்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பா நல்ல சப்போர்ட் இருக்கத்தான் செய்யும். நாம எல்லாருமே அவர் சொல்ற அவருக்கு ஓட்டு போடுவோம். அவரோட யாரெல்லாம் இணையறாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு அவரு ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாரு. டெல்லி போனது போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான், இல்ல சாரி போறேன்னு சொல்றதுக்கு தான். போயிட்டு வரேன்னு சொன்ன கல்யாண் சிங் திரும்ப வந்திருந்தாரு. உமா பாரதி திரும்ப வந்திருந்தாங்க. வகையிலா திரும்ப வந்திருந்தாரு. ஆனா இவர் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நிச்சயமா சார். சார் இப்ப பிஜேபி அவங்களுடைய தேசிய தலைமையுடைய ஆசையோட தான் கட்சி ஆரம்பிக்க போறாங்களா? அபிஷியல் ஒரு பிஜேபி பி டீம் ஆசீர்வாதம் பாத்தீங்களா, இப்ப எல்லாம் கிறிஸ்தவ வார்த்தைகளாவே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். அதாவது வாழ்த்துக்களை யாரா இருந்தாலும் சொல்லத்தானே செய்வாங்க. இப்ப அண்ணாமலைக்கு எதிரிகளே வாழ்த்துவாங்கல்ல. இப்ப திமுக ரொம்ப சௌரியம் இல்லையா? அவங்க தேவையில்லாம விஜயை திட்டுறதுக்கு பதிலா அண்ணாமலை திட்டிட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு சௌரியம். அவங்க மட்டுக்கு அவங்க வேலையை சைடுல அண்டர் கரண்ட்ல விஜயோட பாத்துக்கலாம். அதிமுகவுக்கு ரொம்ப சௌரியம். தன் கட்சியில உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் துரோகம் பண்றாங்கன்னு எடப்பாடி பாத்துட்டு இருக்கலாம்.
மதிமுக மத்தவங்க எல்லாரும் இப்ப வந்து விஜய் கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா மத சார்பு கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க, ஐயுஎம்எல்லோட சேர்த்துக்கிட்டு. அவங்க எல்லாம் வந்து மதமற்ற ஒரு கட்சியா இருக்க போறாங்க. விஜய் ஜோசப் வந்து எல்லா பக்கமும் கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு எதிர்வாதங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது அண்ணாமலை நல்லா தெரியும். விஜய் வந்து என்னதான் மதசார்பற்ற கூட்டணின்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அவர் யாரு, என்ன மாதிரி ஆளு, எந்தெந்த மாதிரி பதவிகள்ல யாரெல்லாம் உட்கார வச்சிருக்காரு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். சோ அண்ணாமலை உடைச்செறிஞ்சிருவார் அந்த விஷயத்த. பட் பிஜேபின்னு இருந்ததுன்னா உடைச்சரிக்க முடியலன்னு நினைக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 30-40 வருடங்களா, குறைஞ்சபட்சம் 2004 இருந்து திமுக வந்து பிஜேபி ஒரு மதவாத பிடிச்ச கட்சி, பிரிவினைவாத கட்சின்னு பொய்ய சொல்லி 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 பாபநாசம் கமல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதை உடைச்செறியறது வேலை எனக்கு முடியாது, அதனால நான் வந்து ஆட்சி மசாலான்னு வரப்போறது இல்ல, மம்மி மசாலான்னு வரப்போறேங்கிற மாதிரி. விசிகா வந்து தீய சக்தியில இருந்து தான் வந்தாரு, கம்யூனிஸ்ட் தீய சக்தியில இருந்து தான் வந்தாரு. ஒரு அமமுக எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, காமராஜ், அவரும் தீய சக்தியில இருந்து தான் வந்தாரு. அப்ப அங்க மட்டும் கொடுங்க. அரசியல்ல வந்து அது முக்கியம் இல்லை. நீங்க தாமரைன்னு சொன்னா தானே பாவம் இப்ப வந்து பேரு கெட்டு போகும். அடுத்த 30 வருஷத்துக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல வரக்கூடாது, இதுதான் திராவிட எண்ணங்களாக இருந்தது. ஆனா இப்ப இவரும் சேர்ந்து பண்ண போறாரு, நல்ல எண்ணத்தோட பண்ண போறாரு. அவ்வளவுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். நிச்சயமா சார். மற்றவங்க எல்லாம் தீய எண்ணத்துல பிஜேபி வந்தா இதுக்கப்புறம் நாங்க குப்பை கொட்ட முடியாது, திருட முடியாது, கனிம வளத்துல கை வைக்க முடியாது, மணல்ல கை வைக்க முடியாது, சாராயத்துல கை வைக்க முடியாதுங்கிற எண்ணத்தோட பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க பேரை கெடுத்து வச்சிருக்காங்க, நீங்க வந்து பிரயோஜனம் இல்லை, நீங்க இந்தியாவை பாத்துக்கோங்க, நான் வந்து தமிழ்நாட்டை பாத்துக்கிறேன்.